ஜப்பானிய ஆழ்கடல் நீச்சல் வீரர் ஒருவருக்கும் கடலில் வாழும் ஒரு காட்டு மீனுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நீடித்து வரும் அபூர்வ நட்பு சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. கடல்வாழ் உயிரினங்களின் நினைவாற்றல் மற்றும் மனிதர்களை அடையாளம் காணும் திறன் குறித்த புதிய கேள்விகளை இந்த தொடர்பு எழுப்பியுள்ளது. அரகாவா டாட்டயாமா கடற்கரைக்கு அருகில் கடலுக்கு அடியில் அமைந்துள்ள ஒரு வழிபாட்டு தலத்தின் பராமரிப்பாளர். அங்குள்ள பராமரிப்பு பணிகளுக்காக அவர் தொடர்ந்து கடலுக்குள் மூழ்கிச் செல்வது வழக்கம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை கடலுக்குள் சென்றபோது அரகாவா காயம் அடைந்த ஒரு மீனை பார்த்தார். அதற்கு உணவளித்து அது முழுமையாக குணமடையும் வரை கவனித்து கொண்டிருந்தார். அந்த மீன் குணமடைந்த பிறகும் அவரிடமிருந்து விலகிச் செல்லவில்லை. இவர் ஒவ்வொரு முறை கடலுக்குள் வரும்போதும் அவரை அடையாளம் கண்டு கொண்டு அருகில் வரத் தொடங்கியது. அந்த மீனுக்கு அவர் யோரிகோ என்று பெயரிட்டார். பொதுவாக காட்டு மீன்கள் மனிதர்களை கண்டால் விலகிச் செல்லும். ஆனால் யோரிகோ எவ்வித பயமும் இன்றி அரகாவா அருகில் வருவதோடு அவர் தன்னை தொடுவதையும் அனுமதித்தது. மீன்களின் அறிவுத்திறன் குறித்து அறிவியல் என்ன கூறுகிறது? மீன்கள் புத்திசாலித்தனம் நிறைந்தவை. சில மீன் இனங்களுக்கு மனித முகங்களை அடையாளம் காணும் திறன் இருக்கிறது. 2016 சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் இதழில் வெளியான ஆய்வின்படி ஆர்ச்சர்ஃபிஷ் வகை மீன்கள் மனித முகங்களை மிக துல்லியமாக வேறுபடுத்தி அறியும் திறன் கொண்டவை. பவளப்பாறைகளில் வாழும் மீன்களில் விராஸ் இனத்தை சேர்ந்த மீன்கள் அறிவுத்திறனில் மேம்பட்டவை. கருவிகளை பயன்படுத்துவது மற்றும் பிற உயிரினங்களுடன் ஒத்துழைப்பது போன்ற செயல்களில் இந்த மீன்கள் ஈடுபடுகின்றன. உணவு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை மீன்கள் நீண்ட காலம் நினைவில் வைத்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதே போலத்தான் அரகாவாக்கும் யோரிகோவுக்கும் இடையே நட்பு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணையை பின்பற்றி கடலுக்குள் இவர் செல்வதில்லை. இருப்பினும் அவர் எப்போது சென்றாலும் தானாகவே அந்த மீன் அவரிடம் வந்து அமைதியாக விளையாடுகிறது. சில சமயங்களில் அந்த மீனை அவரிடம் வந்து மென்மையாக உரசி அன்பை வெளிப்படுத்துகிறதாம். வெறும் உணவிற்காக ஏற்படுத்தி கொண்ட பழக்கமா அல்லது உண்மையான நினைவாற்றலா என்பது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் விவாதிக்கின்றனர். எப்படி இருந்தால் என்ன, கடல் வாழ் உயிரினங்களின் அறிவுத்திறன் குறித்து நாம் கொண்டுள்ள புரிதலை இந்த நிகழ்வு மேலும் விரிவுபடுத்தியுள்ளது.